எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் அமைந்துள்ள அருள்மிகு வாஷீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவில் 1500 வருஷம் பழமையான கோவில். இதில் தலவிருட்சமாக மூங்கில் மரம் உள்ளது. இந்த கோவிலில் 11 விநாயகர்கள் உள்ளார். அது விநாயகர் சபைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் முருகர் செல்வ முருகர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அம்பாள் தன்காதலி, அதாவது சிவன் அம்பாளை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டதுனால தன்காதலின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை கரிகால சோழன் கட்டினதாக சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் வேடவர்கள் இந்த மூங்கில் காடை அழிக்கும் போது அங்கே சுயம்புவாக வாஷீஸ்வர சுவாமி தோன்றியதாக ஒரு வரலாறு. அப்போ வெட்டும் போது அந்த சிவன் மேலே பட்டதுனால அந்த தழும்புகள் இன்னும் இருக்குது. அந்த சிவன் ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரி இருப்பார். இப்போவும் இதை கேள்விப்பட்ட இந்த கரிகால சோழன் இவருக்கு கோவில் எழுப்பினார். இந்த கோவில் ரொம்ப அழகான கோவில். பிரகாரங்கள்லாம் செம்ம அழகாக இருக்கும். இதில் அருள்மிகு பிரம்மா இருக்கார், விஷ்ணு, துர்க்கை, அப்புறம் தட்சிணாமூர்த்தி. இதை பாருங்கள், கோவில் பிரகாரங்கள் ஒவ்வொரு பிரகாரமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்ன்றதுனால இடம்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயிலில் குடும்ப ஒற்றுமைக்காகவும் தம்பதிகள் ஒற்றுமைக்காகவும் ரொம்ப நல்லது. சில பேர் தம்பதிகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கவங்களாம் இந்த இடத்துல கடவுளை வேண்டினீங்கன்னா ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. முருகர் செல்வ முருகர்னே சொல்கிறாங்க. அதனால் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அவர். அதனால் இந்த இடத்துல நீங்கள் வேண்டினீங்கன்னா உங்களுடைய வறுமைகள் நீங்கும். விநாயகர் சபை இருக்குது. இங்கே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைன்னு விநாயகர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் சபை கூட்டி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இது வெளி பிரகாரம். இங்கே சிவராத்திரி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கோபுரம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல கிளிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் திருக்கோவில் மூலவர் சன்னதி. இது வெளி பிரகாரம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. ரொம்ப அமைதியான இடம். இது வில்வமும் வேம்பும் கலந்துருக்க இடம். அம்பாளும் சிவனும் ஒன்றா இருக்க மாதிரி ரெண்டுமே ஒட்டி ஒட்டி இருக்குது. ரொம்பவே நல்லா அழகான ஒரு காட்சியாக இருந்தது. பாருங்கள், இது வெளி பிரகாரம். கோவில் ரொம்ப சூப்பரான கோவில். ஸ்வர்ணகாளி. இங்கே காளி, அந்த அம்பாள் சிவனுக்காக தவம் பண்ணி இருந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதோட இதுதான் இது. இங்கே கொடிமரம் இருக்குது. ரொம்ப அழகான கோவில். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு கோவில். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். எல்லோரும் கம்பல்சரி பாருங்கள். இது கிழக்கு வாசல். பாருங்கள், கோவிலோட அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்ன்றதுனால அந்த தூண்கள், அந்த இதெல்லாம் இப்போ நார்மலாக இருக்க கோவிலெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. இது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஓம் நம சிவாய.